வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல மைவி3 ஆடை பத்தி பேசுறதுனால பாத்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்ப்புகள் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. ஸோ நம்ம அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலாக பேச போறோம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நிறைய விதமான எதிர்ப்புகள் பாத்தீங்கன்னா பல யூடியூபர்ஸுக்கு பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. அதுவும் முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா மைவி3 ஆடுக்கு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணி வீடியோ போடுறாங்களோ அவங்களுக்கு மறைமுகமாகவும் பாத்தீங்கன்னா ஸோ நேரடியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான எதிர்ப்புகள் பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த எதிர்ப்புகளை பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கும் நிறையவே வந்துகிட்டு இருக்குது. நானும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக இருக்கட்டும், நேரில் பார்க்குறவங்களா இருக்கட்டும், நிறைய விதமான எதிர்ப்புகள் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எதனால இப்படி வீடியோ போடுற, மைவி3 ஆடுக்கு எதுக்கு இன்னும் நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க, டேட்டு தான் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கே, அவங்க ஏமாத்துறாங்க, உனக்கு அது புரியலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்ப்பாகவும் ஒரு வன்முறையாகவும் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய யூடியூபர்ஸும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி வீடியோவும் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா எனக்கும் நடந்திருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதுக்காக எல்லாரும் இப்படி எதிர்ப்பு காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியல. இப்போ பார்த்தீங்கன்னா கமெண்ட்டாக இருக்கட்டும், நான் நேர்லையும் போகணும் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மைவி3 ஆடு தான் எம்டி தான் உள்ளே போயிட்டாங்களே, இன்னும் ஏன் நீ வீடியோ போட்டுக்கிட்டு இருக்க, எதுக்கு வேஸ்ட்டாக வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீ முன்னாடி போட்ட வீடியோலாம் என்ன சொல்லியிருந்தேன், ஆகஸ்ட் 15 பார்த்தோன்னா எம்டி சார் வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கப்புறமா அது போட முடியலன்னு ஏதோ ஒரு ரீசன் சொன்னேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரத்தில் வருவாங்கன்னு சொன்னேன். அடுத்த வாரமும் போயிடுச்சு. இப்போ என்னன்னு பார்த்தா இந்த மாதமே வர மாட்டாங்க, செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்படிலாம் வீடியோ போடுறியே, எதுக்காக மக்களை ஏமாத்துற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது என்னன்னா, ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம். ஒரு சில காரணங்களால பார்த்தீங்கன்னா இப்போ அப்ளிகேஷன் போட முடியல, பெயிலுக்கு மேலே பெயில் போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவாதமாக இருக்கிறாங்க. இப்போ போட போகிற பெயில் தான் லாஸ்ட் பெயிலாக இருக்கணும். இப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் நடக்கிற ஹியரிங்கில் கட்டாயம் வெளியே கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம எல்லா வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருப்போம். ஸோ அதுக்காக தான் நான் அவங்கள்ட்ட நேர்லையும் சரி கமெண்ட்லையும் சரி எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய ஆளா இல்லை மைவி3 ஆட்ஸோட மெம்பரே பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பத்திலையும் மன உளைச்சலையும் இந்த மாதிரிலாம் பேசுறீங்களா கமெண்ட் லிஸ்ட்டில், அதெல்லாம் எனக்கு தெரியல. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட வேணாம், எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம். ஸோ நம்ம சொல்கிறது இல்லை, யூடியூபர் சொல்கிறதுலாம் இல்லை, நீங்கள் கவர்மெண்ட் மேலே நம்பிக்கை வச்சுருக்கீங்க, அது நீங்கள் நம்பிக்கை வைங்க. ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. நான் மற்ற யாருக்கும் சப்போர்ட் பண்ணி பேச வரல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வன்முறையை கையில் எடுக்கிற மாதிரியும் ஒரு குழப்பத்திலையும் இருக்கிறதுனால நான் கவர்மெண்ட்டை வச்சு இப்போ நான் பேச வரேன். ஸோ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு சும்மா இருக்காது. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதுக்கு கவர்மெண்ட்டு ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்களே கவர்மெண்ட் கிட்ட கூட கோரிக்கை வைக்கலாம். கண்டிப்பாக உங்களுடைய பணம் திருப்பி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்புகிறேன், நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ ஒன்றும் கவலைப்பட வேணாம், சீக்கிரமாக நடக்கும். ஸோ இந்த வன்முறை காட்டுறதும் ஸோ எதிர்ப்பு காட்டுறதும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிங்க. ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தை நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி எங்கள் தரப்பில் இருக்க நியாயத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடியோவும் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். இன்னும் ஒரு சில மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் பாசிட்டிவாக தான் போடுறீங்க. நான் அவங்களுக்காக தான் நான் இன்னும் இந்த வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிக்கலன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது ஸ்கிப் பண்ணிடுங்க, அது பிரச்சனை கிடையாது. ஸோ என் சேனல் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் பார்த்தா கூட அந்த 10 பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ போட வந்திருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா யாருக்கு எதிர்ப்பாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடல. ஸோ முக்கியமாக மைவி3 ஆட்ஸ் மெம்பருக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா எதிர்ப்பாக இருக்காது, எப்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆதரவாகவும் ஒரு சப்போர்ட்டாகவும் தான் இருக்கும். நான் மெயினாக போடுறதுக்கான ரீசனே மைவி3 ஆட்ஸ் மெம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பம் இல்லாமல் ஒரு நிம்மதியாக இருக்கணும், ஒரு பாசிட்டிவாக இருக்கணும், அவங்களோட பணம் திரும்ப கிடச்சிரும். ஸோ கவர்மெண்ட்டுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம், கவர்மெண்ட்டுக்கும் நம்ம கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அதனோட அடிப்படையில் தான் நம்ம டெய்லியும் நம்ம மைவி3 ஆட்ஸை பற்றி வீடியோ போடுறது. ஸோ இந்த வீடியோ யாரும் போடுறதுனால தப்பாக எடுத்துக்க வேணாம். நான் மறுபடியும் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைவி3 ஆட்ஸ் மெம்பர் எல்லாருமே கொஞ்சம் பொறுமையாகவே இருங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பணம் கண்டிப்பாக கிடைக்கும். கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல முடிவு எடுத்து இப்போ நடக்க போகிற ஹியரிங்கில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே எம்டி சாரை வெளியே அனுப்புவாங்க. அவங்கள வெளியே அனுப்புனாலே ஒரு பாதி குழப்பம் தின்னா மாதிரி. ஸோ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாங்க. ஸோ அது வரை கொஞ்சம் எல்லாரும் வெயிட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமாக மைவி3 ஆட்ஸ் மெம்பர் யாரெல்லாம் சப்போர்ட்டர்ஸ் இருக்கீங்களோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. இதே மாதிரி வேறு நல்ல தகவல் கிடச்சுன்னா நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான வீடியோட ஒரு பாசிட்டிவான தகவலோட நான் உங்களை மறுபடியும் பார்க்குறேன்.